ஏதோ இல்லைங்க. ஒரு நபருக்கு 100 ரூபாய் 4 வீல் ஜீப் ஒன்லி. உள்ள ஃபால்ஸ்க்குள்ளே போகும்போதே ஆர்டர் கொடுத்து போனால் போதும், எப்படியும் 1 hour ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் ஃபால்ஸ் போக ட்ரை பண்ணோம். அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நம்மளால் போக முடியல, ஃபுல்லாக க்ரௌடு. ஸோ அன்றைக்கி நம்ம கொடைக்கானலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அடுத்த நாள் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ பெப்பர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லேக்கில் இருக்கேன். லேக்லேருந்து பல்லங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகணும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் பெப்பர் ஃபால்ஸுக்கு. அந்த பல்லங்கி ஊர்லேருந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு ஜீப் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே ஹையர் பண்ணிக்கலாம். என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த ஃபால்ஸு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் போகணும். பல்லங்கி ஊருக்கு லேக் ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு இந்த பக்கமாக வளையணும். உங்களுக்கு லொக்கேஷன் தெரியல அப்படின்னா மேப் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லேக்லேருந்து மேப் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த பெப்பர் ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடும். சண்டே அன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சது, அதனால் குளிக்கலாம். இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு எந்த அளவு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம தண்ணியை பார்த்தா எப்படினாலும் குளிக்கணும்னு ஆசை வந்துடும். ஸோ கண்டிப்பாக குளிச்சிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நாயுடுபுரம் ஜங்ஷன். நாயுடுபுரம் அங்கேருந்து வில்பட்டி போகிற ரோட்டில் போகணும். நம்ம பெப்பர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு வில்பட்டி பிரிவுக்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே விவசாயம்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அந்த அப்படியே கிராஸ்லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், மேகம் அப்படியே அந்த மலையோடு அப்படியே மேலே பாதி மூடிடுச்சு, கீழே வெயில் அடிக்குது, மேலே நிழலாக இருக்குது. இந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. இதுதான் இந்த வில்பட்டி பிரிவு. இதில் 2 ரோடு பிரியும். நீங்கள் இதில் லெஃப்ட் சைடில் மேலே போயிருங்க. ஏன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா வில்பட்டி ஊருக்குள்ளே போயிடும். நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் போகணும். மாட்டுப்பட்டி பல்லங்கி அந்த ஊருக்கு வந்தாச்சு. பிரகாஷ், இங்கே ஏதாவது கடை இருந்தால் நிப்பாட்டு, ஏதாவது பிஸ்கட் ஏதாவது வாங்கிக்கலாம். அங்கே மளிகை கடை இருப்பார், அங்கே போ. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அந்த பல்லங்கி அந்த ஊருக்கு வந்துவிட்டோம். பெப்பர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே போகிற வழியில் கடை எதுவும் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் மளிகை கடையில் ஏன்னா சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் பிஸ்கெட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்கேன். டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது, அதுக்காக இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த ஃபால்ஸு. ஆஃப் ரோடு இந்த ஊர்லேருந்து தான் அந்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க, அங்கே எதுவும் குப்பை போடாமல் வந்துடுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு, இப்போ தான் ரீசெண்டாக மக்களோட இதுக்கு வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு அங்கே குப்பையெல்லாம் போட்டுறாதீங்க. எங்களை மாதிரி என்னடா பிரகாஷ், நாங்கள் குப்பை போட மாட்டோம் சொல்கிறேன். இருந்தாலும் சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா இங்கே விலக கூட முடியாதுங்கிறாரு அந்த கடை ஓனரு. சரியான கூட்டமாக இருக்கான். ஆனால் அவரே இன்னும் அந்த ஃபால்ஸ் போய் பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு. இங்கிட்டு தான் போட்டிருக்காங்க கீழே திருப்பி பிரகாஷ், திருப்பிடு. ஓகே இல்லைண்ணா ஃபால்ஸுக்கு போகலாம். ஏன் ஓன் போர்டு அலோடு கிடையாது சொல்லலையே? அப்படிலாம் எதுவுமே சொல்லுங்க. அப்படி நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓன் போர்டுலாம் இல்லை, யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். இல்லை எங்களுக்குலாம் அப்படி எதுவும் இல்லைண்ணா. இல்லை அதுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா நான் வெளியூர்லாம் கிடையாது. நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. சொல்லுங்க. போய் எல்லாம் இங்க இருந்து போய் பேசணும், ஓன் போர்டு இங்க இருந்து போக வேணாம், பைக் அலோட் பண்ண வேணாம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி போயிருக்கீங்க, அதுதான் இன்னைக்கு போயிட்டு வாங்க, வீடியோ எடுத்து தானே போறீங்க. ஆமா, அதுல போயிட்டு வாங்க தெரியும். வந்தது கீழே போயிட்டு பிரேக் நிக்கலன்னு சொல்லி அவனுக்குள்ள அடிச்சு நிக்கிறாங்க. இப்போ இதுல 4 பேர் பொழப்பு பாக்குறது. நம்ம சொல்லாம இவங்க ஓன் கார்ல போய் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு அப்புறம் இருக்கிறவங்களும் பொழப்பு. இதை நம்பி எத்தனை வண்டி எடுத்து வச்சிருக்காங்க? 45 வண்டி இருக்கீங்க எல்லாரும். கேம்பர் ஜீப் போட்டிருக்காங்க, அதுல அவங்களுக்கு இதுதான் ஓடுது. 45 வண்டியை போட்டாங்க. இப்போ கார் எடுத்து போறவங்க நாங்களே போய்க்கிறோம்ட்டாங்க. நானே இல்லை கீழே அந்த இடத்துல நானே கட்டி இவங்களும் அந்த நம்ம பசங்க தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் கட்டி இழுத்து விட்டு போகிறோம். சரி, இப்போ நம்ம அந்த பெப்பர் ஃபால்ஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஓன் வெஹிக்கிள் அலௌடு கிடையாதுங்க. ஓன் வெஹிக்கிள் அலௌடு கிடையாதா, கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். ஆஃப் ரோடு அப்படிங்கிறனால ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு.
ஸோ ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் பல்லங்கி வரைக்கும் வந்துடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடு ஜீப்பு அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவங்களே கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, பெப்பர் ஃபால்ஸ் போகணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் வரணும்னா நீங்கள் மொத்தமாக வரீங்க, அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன 2, 3 பேராக வரவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கேம்பர் வேன் எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்காக இருக்கும். தனியாக எடுத்திங்கன்னா ரேட்டு அதிகமாக வருது. நம்ம அந்த பல்லங்கிலேருந்து உள்ளே வளைஞ்சி பெப்பர் ஃபால்ஸ் வந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பரில் மொத்தமாக பசங்க அள்ளி போட்டு போயிட்டுருக்காங்க ஜாலியாக. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு அவர். லோக்கலில் இந்த பக்கமாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ரோடு இப்படி இப்படி வளையுதுன்னு. நாங்கள் இன்றைக்கி தான் இந்த ரூட்டில் வர்றோம். பெப்பர் ஃபால்ஸ் போகிற வழியை பாருங்கள், வேறு மாதிரி. இவ்வளோ நாள் எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தீங்க இவ்வளோ அழகான இடங்களை? இது நல்லா இருக்க மாட்டிருங்க, வேறு மாதிரி இருக்குங்க ரோடு. பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்போ போட்டாங்கன்னு தெரியல. நாங்களே இன்றைக்கி தாங்க வரோம். அப்படியே ஃபாரினில் போகிற மாதிரி இருக்குங்க இந்த இது பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல ரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நார்மல் வெஹிக்கிள் போக முடியாது. ஸோ அவங்க அந்த ஜீப் சஃபாரி இங்கேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி வந்து ரோடு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக தான் போகுது, ரொம்ப பள்ளமாக தான் இருக்குது. ரோடு போட்டிருக்காங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடெலாம் கிடையாது. மேப் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நல்ல ரோடு வரைக்கும் தான் மேப் காமிக்கும். அதிலிருந்து இப்போ போகிற ரோடு வந்து மேப்பில் காமிக்காது. நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். பெப்பர் ஃபால்ஸு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதில் என்னென்னா வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடும். இது வரைக்கும் தான் இந்த பைக்கெல்லாம் வரும். இதுக்கப்புறம் பைக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. இதுக்கு மேலே வந்து ஆஃப் ரோடு வண்டி மட்டும்தான் போகும். இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன போர்டுனா, பல்லங்கி அடிசரை மிளகு அருவிக்கு செல்ல அனுமதி கட்டணம், குளிப்பதற்கு ஒரு நபருக்கு 100 ரூபாய் ஒன்லி, ஒரு முறை 100 ரூபாய், புகைப்பிடிப்பதற்கு அனுமதி இல்லை, மது அருந்த அனுமதி இல்லை, பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அனுமதி இல்லை, அருவருக்கத்தக்க உடைகள் அணியக்கூடாது. மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்டம். டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 9 மணிலேருந்து 4:30 வரைக்கும் தாங்க இந்த ஃபால்ஸுக்கு அலவுடு. இந்த ஃபால்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இதிலே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, இனிமேல் தான் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஃப் ரோடு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தது நார்மல் வெஹிக்கிள் பைக்கிலே வந்துடலாம். இனி போகிறது தான் நமக்கு வந்து ஆஃப் ரோடாக இருக்கும். வாங்க போகலாம். அப்படியே ரோட்டில் இறங்குதுங்க வேறு மாதிரி. பக்கத்தில் போக போக எங்களுக்கு ஒரு ஹைப் ஏறுது ஜெயபிரகாஷ். நார்மல் கார்னாலே போக முடியாது. இது உங்களுக்கு வீடியோவில் சாதாரணமாக தெரியும், ஆனால் சரியான ஸ்லோப்பாக இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் தாங்க அந்த பெப்பர் ஃபால்ஸ் இருக்குது. தண்ணி விழுந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்துட்டேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இறங்கிட்டேன். அந்த ரோடுலாம் பார்த்திங்கன்னா சரியான ஆஃப் ரோடு. இங்கே பாருங்கள், இதிலலாம் எந்த வண்டியுமே ஏறி இறங்க முடியாது. முட்டி அளவுக்கு பள்ளங்க இதெல்லாம். இந்த ஃபால்ஸ் ஸ்டெண்ட் ஆனதுலேருந்து இந்த ரோடு வந்து இவங்கள இன்னும் கொஞ்ச நாள் ரோடு போட்டுருவாங்க ப்ரோ. சரியான மேடாடே வேற மாதிரி ஒரு மேடு. பின்னாடி வா, பின்னாடி வா, வரலாம் வா. வெயிட் பாய், நேராக போயிரு. நீ ஆனால் பயப்படுறியே. அவர் வந்து லோக்கல் டிரைவரு, பயப்பட மாட்டாப்புல. பாருங்கள், ஜாலியாக இருக்காங்க எல்லோரும். போகலாம் போகலாம் போகலாம். இதிலலாம் இப்போ அன்ஸ்கில்டு டிரைவர்லாம் வந்தாங்கன்னா நேராக ஃபால்ஸுக்கு போயிடுவாங்க. இடையில எங்கேயும் அவர் வளையணும்னா இந்த மாதிரி இடத்துல தான் வளைஞ்சிக்கணும். இதுக்கு ரோடு போட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது மழை காலத்தில் இங்கே வரவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம் அந்த ஸ்பாட்டுக்கு. இதுதான் கடைசி எண்டு. இதிலேருந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் கவுண்டர் வந்து அங்கே வச்சுருக்காங்க. வண்டி வந்து இது வரைக்கும் தான் வரும். அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கா, அதில் தான் டிக்கெட் கவுண்டர். இங்கே ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. லோக்கலில் வந்தீங்கனாலும் ஜீப் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே இருந்துட்டு இந்த படி மாதிரி இறங்கி போகுது பார்த்தீங்களா, இந்த பக்கமாக. நம்ம காரை வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அப்படியே நடந்து போகணும். இந்த படியெல்லாம் இவங்க தான் வந்து இப்போ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். படி நடந்து போகிற மாதிரி ஸ்டெப்ஸை போட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது. அதனால் இதை முழுசாக நம்பிடாதீங்க. ஏங்க இங்கே பாருங்களேன், இங்கே கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரதர்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்து பயங்கரமாக ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். தெரியலையே வந்து
ஃபுட்டு கடை இருக்குது. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு டயர்டாக மேலே வரும்போது இங்கே வந்து ப்ரெட் ஆம்லேட்டு எல்லாமே போட்டு தராங்க. இங்கே வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. அண்ணன்ட்ட கேட்போமா? அண்ணா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? நாங்கள் அதை வச்சுக்கோங்க மைக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரங்க ஃபால்ஸு? ஃபால்ஸு இதுலேருந்து ஒரு 50 மீட்டருங்க. ஆமாம், அவ்வளோதானா? 50 மீட்ரு தான். சரி சரி ஓகே. இங்கே சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? மேகி, ப்ரெட் ஆம்லேட்டு, சாப்பாடு இதுங்க. சாப்பாடு பிரியாணியே கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சொல்லிட்டு போகணும். ஆமாம், சொல்லிட்டு போகணும். ஆல்ரெடி இருக்கோம், ரெடி பண்ணிடுவோம். கடை ஓப்பன் பண்ணால் ரெடி பண்ணிடுவோம். சரிண்ணா. வேண்டா எக்ஸ்ட்ரா வேண்டா வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னால் உள்ளே ஃபால்ஸுக்குள்ளே போகும்போதே ஆர்டர் கொடுத்துட்டு போனால் போதும். எப்படியும் 1 hour ஆயிரும். குளிச்சுட்டு வரது. அதுக்குள்ளே நான் இங்கே சாப்பாடு ரெடி ஆயிரும். சரி. ஃபிஷ்ஷு, சிக்கன் எதனாலும் சரியா? நீங்கள் கேட்டீங்களா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரி சரி. உங்கள் பேருண்ணா? என் பேர் சிவாங்க. கடை பேர்? MST ஹோட்டல். சரிண்ணா. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 888 355 68 81. சரிண்ணா ஓகே. நான் குளிச்சுட்டு வரேன். ஓகே ஜி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுங்க. சிக்கனு, மட்டனு எல்லாமே செஞ்சு தராங்க. அந்த அண்ணன் நம்பர் வந்து அவரே வீடியோவில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து இத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டீ கடையும் இருக்குங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே குற்றாலம் மாதிரி டெவலப் ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அண்ணன் கடை வச்சுருக்காரு பாருங்கள். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. வரும்போது இங்கே சாப்பிடுவோம். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னால் ஏன் பிரகாஷ், மழை வரும்போது வர்றதா கொஞ்சம் சிரமம். ரோடு பயங்கரமாக ஸ்லிப்பரி ஆகும். வண்டி ஓட்டிகிட்டு வர்றதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் ரெய்னி சீசன் வந்து தண்ணி அதிகமாக வரும். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரோடு ஃபெசிலிட்டிஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கூட்டம் அதிகமாக வர்றதுனால இதெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. இதுவே பாதி சறுக்குதுரா பிரகாஷ். நிறைய க்ரௌடு இருக்குங்க. இன்றைக்கி வீக் டேஸு, இன்றைக்கே க்ரௌடு இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுடலாண்ணா. பண்ணிடுவோம். ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க என்ட்ரி போடுறதுக்கு. இங்கே வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு ரெசிப்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. நான் அப்படியே ஊராட்சி கையெழுத்து இவனை பிடிச்சிக்கோங்களா லைட்டாக? சரிங்க ப்ரோ. ஓகே பிடிச்சிக்கிறோம். தண்ணி மழை பெய்யாதனால ரொம்ப கம்மியாகும். ஓ சாரி, தேங்க்யூ. நம்ம என்ட்ரி பாஸ் வாங்கியாச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர்னா? அவ்வளோதானா? ஓகே, இங்கேருந்து ஒரு 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். வைக்கலாங்க போகலாமா? இதில் என்னப்பா இருக்குங்க? ஃபால்ஸ் வருதான்டா. அவனை பாரு, ஃபால்ஸ் வருதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து இறங்கி நடந்து வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு வேர்த்துரும். அப்படி வேர்த்தா தான் நல்லது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நார்மல் கிளைமேட் தாங்க இருக்குது. கொடைக்கானல் மாதிரி சில்லுன்னு கிளைமேட் இல்லை. மூச்சு வாங்குது பயங்கரமாக. வர வர எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த பெப்பர் ஃபால்ஸை பார்த்துட்டோம். பக்கத்தில் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. குளிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு இந்த ஃபால்ஸ் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி வந்து வீக் டேஸுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. வீக்கெண்டில் வந்து 300-400 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 300-400 பேர்த்துக்குள்ள இந்த இடம் ரிச்சுன்னு இருக்குனால ஒரு சரி. எனக்கு எய்த்தாவில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. வஞ்சகம்லாம் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். இல்லை கவர் ஆகிட்டாரு, ஆனால் கட் பண்ணணும். கட் பண்ண ஃபைனலாக அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஃபால்ஸு. தண்ணி வந்து அளவாக தான் வருது, ஆனால் குளிக்கலாம், சேஃபு தான். தண்ணி வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குங்க, ரொம்ப கம்மியாக வருது தண்ணி. இப்போ வெயில் காலம்
அதனால் கொஞ்சம் கம்மியாக வரும் தண்ணி. ஆனால் மழை காலத்தில் ஃபுல்லாகவே வரும் தண்ணி அப்படியே. சரி வாங்க குளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்த வேலையை பார்ப்போம். இந்த ஃபால்ஸு தண்ணி கம்மியாக விழுறதுனால ஒவ்வொருத்தராக வெயிட் பண்ணி தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு கரெக்டாக குளிக்கலாமா? அப்பாவா யார் இது? நானும் மயிலனும் செம்மையாக குளித்தோம். மறுபடியும் வந்து இன்னொரு தடவை குளிக்க போகிறோம். தண்ணி நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை குளிச்சிட்டோம்னா வந்து அதுக்கப்புறம் குளிராது. ஃபேமிலியோடு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். ஆனால் கொஞ்சம் இன்னும் இந்த கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணி குளிக்க இரு, நான் வரவா சோனே? நான் வரவா? இந்தாங்க இருக்கு. இதுதான் வந்து அந்த ஸ்லைடிங் ஃபால்ஸு. தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால இதுலேருந்து பறந்து வந்து விழுக முடியல. இதோடய ஸ்டாப் ஆகிடுது. ஆல்ரெடி பறந்து வந்திருக்கேன். ஒரு 1 ஹவராக நல்லா குளிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு தண்ணி. என்னென்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீங்கள் வர்றவங்க கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இந்த ஃபால்ஸை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து டின்னு, அந்த பக்கம் பூராவே சரக்கு பாட்டிலு பூராமே டின்னு. இப்போ தான் இந்த ஃபால்ஸ் வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலி வந்து போகிற மாதிரி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா வர்ற ரோடு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடுங்க. ஜீப்லாம் வந்து மழை காலத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. கவர்மெண்ட் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதுக்கு ஒரு ரோடு போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். இதுதான் அந்த ஸ்லைடிங் ஃபால்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்லைட் ஆகி வர்றதை பார்த்துருப்பீங்க. இந்த வழியாக தான் உள்ளே வருவீங்க. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படி போட்டிருப்பாங்க. அதில் தான் ஸ்லைடிங் ஃபால்ஸ் இருக்குது. இதில் தான் சறுக்கிட்டு போகணும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இதில் அப்படியே சறுக்கிட்டு போய் அதில் விழுந்து அங்கே போய் பறந்து விடுவாங்க. நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து விழுக முடியல. காரணம் என்னென்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. 100 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக வைங்க. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் இது. இங்கே பாருங்களேன், இந்த தம்பி உட்காந்துருக்கான் பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக குப்பை இருக்குது பாருங்கள். இந்த இங்கே இருக்கிற பேம்பர்ஸு, டைப்பரு, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆளை போட்டு இதை செஞ்சு சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப கலீஜாக இருக்குது. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து டிஃபன் கடையெல்லாம் இருக்குது. நம்ம ஆர்டர் கொடுத்தா தான் செய்வாங்க. ஆனால் ப்ரெட் ஆம்லேட் வந்து அவங்க போய் சொல்லி செஞ்சு வாங்கிக்கலாம். போய் அங்கே போய் சாப்பிடுவோம் வாங்க. வீக் டேஸில் வாங்க, வந்து குளிங்க. ஏறும்போது லைட்டாக நாக்கு தள்ளுது. ஸோ தண்ணி பாட்டிலு எல்லாம் கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து குளிச்சுட்டு மேலே வந்துட்டோம். இப்போ அக்கா கடையில் தான் வந்து ஒரு ப்ரெட் ஆம்லேட்டும் ஒரு மேகியும் சொல்லியிருக்கோம். நான் குளித்தது பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி பள்ளத்தில் அங்கே குளித்தோம். நம்ம அப்படியே மேலே ஏறி வந்தோடனே செம்ம பசி வந்துருச்சு. தண்ணி இங்கே எப்போ அதிகமாக வரும்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த ட்ரிப் முடிஞ்சது. ஃபால்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான், ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. இப்போ நாங்கள் கிளம்புறோம். மேகி சாப்பிட்டோம், சரியான காரம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். பாய்.